மேஷம். நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, மே மாத பலன்கள். மே மாதத்தில் 12 ராசிக்கு பலன் எப்படி இருக்கும்? இப்பொழுது முதல் ராசியாக மேஷ ராசி. மேஷ ராசிக்கு மே மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். லக்னத்தில் சூரியன், 5ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரியன் குருவுடன் இருக்கிறார். 2வது நாள் குரு 2ஆம் பாவத்துக்கு வருகிறார். பண வசதி வரும், பேர் புகழ் வரும், குடும்பத்தில் நல்லது நடக்கும். திருமணம் ஆவாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும். யாத்திரைக்கு செல்வீர்கள், பணம் அதிகமாக செலவு பண்ணுவீர்கள், ஆடம்பரமான வாழ்க்கையே வாழ்வீர்கள். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெயர் புகழ் பணம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேருகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் உங்களுக்கு பெயர் புகழ் நல்லாவே இருக்கும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் 12ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள். அதாவது ராகு 12இல் இருந்து ராசியாதிபதி 12இல் இருக்கிறார். அதனால் நீங்கள் வெளிநாட்டு தொடர்பு வியாபாரம் பண்ணும் பொழுது, வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது, வீட்டிலேருந்து வெளியே செல்லும் பொழுது வாகனத்தை கவனித்து ஓட்ட வேண்டும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. பெண்களுக்கு விசேஷமான காலம், நல்ல காலம், நல்லதே நடக்கும். பாத்ரூமில் கொஞ்சம் உஷாராக வரணும். எந்த வேலை செய்தாலும், கேஸ் குக்கர் அடுப்பு வேலை செஞ்சாலும் அதை நிதானமாக ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. ஏன்னா 12ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய் இருக்கும்போது சிறிய அடி வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து வரும். ஐயோ நான் மறந்துட்டேனே, அது தீஞ்சிடுச்சே, இந்த மாதிரிலாம். ஏன்னா பணம், குஷி, மகிழ்ச்சி எல்லாமே இருக்குது. அந்த நேரம் மனுஷனுக்கு என்ன இருக்குது? வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்க, நாங்கள் வெளியே போகிறோம், சுற்றுறதுக்கு போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது சில விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. அப்பொழுது தான் அடிப்படும். எல்லோருக்கும் வாய்ப்பு நல்லாவே இருக்குது. மேஷராசிக்கு 15ஆம் தேதி பிற்பாடு இன்னும் நல்லாவே இருக்குது. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்கள், 12இல் ராகு செவ்வாய். இதனால் மேஷராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியன், சிவன், துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். இந்த மாதிரி இந்த 3 தெய்வத்தை கும்பிட்டு கொண்டே வந்தால், அதே நேரத்தில் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வாகனத்தை ஓட்டாமல் இருந்தால் நல்லது என்று சொல்வேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மே மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.